நான் வந்து ஸ்கூலில் உட்காந்துருக்கேன். வீட்டில் ரொம்ப பசி, 1.5 டே ஆச்சு சாப்பிட்டு. ரொம்ப 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 பசியில் இருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து என்ன கேட்பாங்கன்னா, சத்துணவு திட்டத்துக்கு வந்து அந்த டபராக வச்சுருப்பாங்க. தண்ணி அடிக்கிறதுக்கு யாருன்னா வர்றீங்களா பாய்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கை தூக்குனா நம்ம போய் தண்ணி அடிச்சு கொடுத்தா ஒரு 5 கரண்டி எக்ஸ்ட்ரா போடுவாங்க. நான் எந்த தண்ணி தண்ணி அடிக்க வரீங்கன்னா நான் அசிங்கமாக இருக்கும் எல்லாரும் முன்னாடியும் கை தூக்குறதுக்கு போகிறேன்னு அப்படி கை தூக்குவோம். நம்ம கூட இன்னொரு கம்பெனி கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்களும் வருவாங்க. அப்படியே கை தூக்கும் போவோம். நபரால் தண்ணி அடித்து சத்துணவுக்காக வெயிட் பண்ணுவோம். 5 கரண்டி எக்ஸ்ட்ரா விழும். ஆனால் இது சாப்பாடு அப்படியே ரோட்டில் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாரும் பார்ப்பாங்க. அதால் அந்த அலுமினி பெட்டி ஒன்று இருக்கும் அப்போல்லாம் ஸ்கூலுக்கு. அதை எடுத்து புக்கை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அலுமினி பெட்டிக்குள்ளே உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு தலையில் வச்சு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஊரில் என் கூட ஒருத்தர் ஃபுட்பால் ஆடுற ஒரு அண்ணன், பெரிய அண்ணன், அவர் வந்து அந்த டைம்ல தான் அவர் கொஞ்சம் தண்ணி போட்டு இருந்தார் போல. அப்படி வந்துட்டே லாரன்ஸ் என்னடா பெட்டியை தலையை வச்சுட்டு போயிட்டு இருக்கேன்னு. நான் சாப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லைண்ணே வெயில் அடிக்குது அதால. ஆமா, இவர் அப்படியே எம்ஜிஆர் கலர்னு அப்படியே தட்டி விட்டார். சாப்பாடு கொட்டி அப்படியே நின்று நான் ஒரு 1/2 hour அங்கேயே நின்று தேம்பி ஆடுறேன். அந்த அண்ணன் போடு பசியுடைய வலி, அந்த பசியுடைய வேதனை தெரிஞ்சதால் தான் அந்த அவமானம் என்னால் ஒன்று தாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும்போது ஃபைட்டர்ஸுங்கெல்லாம் உட்காந்துருக்கும்போது நானும் உட்காந்துருந்தேன். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு வராங்க. ஒரு ஃபைட்டர் என்ன வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்காம ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசை. லாஸ்ட்டாக வரும்போது எல்லாருக்கும் ஒரு பாக்ஸு அப்படிலாம் போட்டு வந்தேன். எனக்கு கொடுக்கும்போது ஒரு ஸ்பூனில் எடுத்து கொடுத்தாரு. இந்த அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டேன். அது அவங்க வந்து ஃபைட்டர்ஸ் சாப்பிட்றாங்க, நான் வந்து சூப்பர் மாசு கார் தொடைக்கு வந்திருக்கேன். பட் அவங்க சாப்பிட்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். மற்றவங்க சாப்பிட்றத இது ஒரு அந்த ஐஸ்கிரீம்ன்றது எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுடுச்சு. அதால் இப்போ நான் என்னுடைய ப்ரொடக்ஷனில் நான் எப்போல்லாம் படம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறேனோ, காஞ்சனா இதெல்லாம்னா கரெக்டாக 11 மணிக்கு யூனிட்டுக்கு மொத்தம் ஐஸ்கிரீம் வந்துடும். நான் உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன். அப்படியே ஐஸ்கிரீம் நான் தானே ப்ரொடியூசர். இப்போ அப்படி உட்காந்து மேடையிலேருந்து அப்படி பார்ப்பேன். எல்லா ஐஸ்கிரீம் எனக்கு கிடைக்கிறதுல எல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடு, நீ சாப்பிடு கஷ்டப்படுறேன்னு எனக்கு கொடுக்கல, கஷ்டப்படுறவங்க எல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடு நிம்மதியான. ஸோ அப்போ வந்து அது வந்து தட்டி விட்ட அண்ணன் மேலே கோவம் இருந்தது, ஐஸ்கிரீம் கொடுக்காத அண்ணன் மேலே கோவம் இருந்தது. அவங்க மட்டும் தட்டி விடலைன்னா, ஐஸ்கிரீம் மட்டும் கொடுக்காம இல்லைன்னா நான் இப்போ இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்க மாட்டேன். இப்போ குழந்தைங்களுக்கு பண்ணாலும் பெரியவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்லாம் நினச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் ஆடுறேன், நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் ஒரு ஜீரோ, நான் ஒரு சின்ன ஒன்றுமே இல்லைன்னு போக தான் புரியுது எனக்கு. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து பண்ணுறது நம்மளோட கடவுள் தான் பண்ணுறாரு. அந்த கடவுள் வந்து நம்மளை வேலைக்காரனாக தேர்ந்தெடுத்திருக்காரு இவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ண சொல்லி. ஒரு வேலைக்காரனாக இருந்து எல்லாரும் பாதத்துக்கு கீழேயும் கடவுளை நினச்சி நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு போகிறது, நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஓகேண்ணா. ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதே இந்த சோஷியல் மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசிப்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதை பற்றியே வந்துட்டு இவங்க வந்து எது விளம்பரத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அது என்னென்னா மற்றவங்க வந்து இப்போ நம்மளை பற்றி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னா அது தப்பு கூட இல்லை. அந்த மாதிரி விமர்சனம் வரலன்னு வச்சுக்கல, நம்ம ரொம்ப சோம்பேறி ஆகிடுவோம். ஒரு சில இதெல்லாம் வரட்டும், அவங்களுக்கு கூட நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து இதுக்காக பண்ணுறாங்க, அதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அது சொல்லும்போது சரி, நீ இப்போ இல்லை என்ன, நீ புரிஞ்சுப்ப, ஒரு காலம் வரும்போது உனக்கு தெரியும்ல எதுக்காக பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ என்னை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.